நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நீங்களா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. ஆமேன். ஆமாம், எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புதிய வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை இயேசு நாமத்தில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே நைட்டு நிறைய பேர் ஆராதனைக்கு போயிருப்பீங்க. சிலருக்கு காலையில் இருக்கும் ஆராதனைக்கு போயிருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் புது வருடத்தில் ஏசப்பாவ சமூகத்தில் அவர் சமூகத்தில் இருக்கிறது தான் நமக்கு மிக கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆமென். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது இல்லைங்களா? ஆமாம். தேவன் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் இல்லையா, போன வருடம் மட்டும் இல்லை, நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து உங்கள் வயசை நீங்கள் வச்சுக்கலாம், அத்தனை வருட காலமாய் ஏசப்பா நம்மளை அவர் கண்ணுக்குள்ளே வச்சு கண்மணி போல் நம்மளை காத்துட்டு வராங்க இல்லையா? ஆமே. அப்படியேப்பட்ட தேவனுக்கு அழகான ஒரு பாடலை பாடி இந்த புது வருடத்தில் முதல் நாள், புதிய வருடம் முதல் நாளில் ஆவியானவர் கொடுத்த அழகான ஒரு பாடலை பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்திட்டு ஒரு சின்ன தேவன் எனக்கு கொடுத்த ஆலோசனையை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். சங்கீதம் 40:3 நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேக ஜனங்கள் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. ஆமே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நம் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கடந்த நாளெல்லாம் கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தவரை கொண்டாடுவோம் 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 நம் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கடந்த நாளெல்லாம் கடந்த ஆண்டெல்லாம் நம்மை கண்மணி போல் காத்தவரை கொண்டாடுவோம். போகும் வழியை காட்டினாரே பரிசுத்த தேவனே, நாம் போகும் வழியை காட்டினாரே பரிசுத்த தேவனே. அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் என்றும் நம்மை நடத்துவாரே. அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் என்றும் நம்மை நடத்துவாரே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். புல்லுள்ள இடங்களில் மீத்தாரே அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தினாரே. நம்மை புல்லுள்ள இடங்களில் மீத்தாரே அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தினாரே. நல்ல நண்பனாய் நல்ல மெய்ப்பனாய் என்றும் நம்மை நடத்துவாரே. நல்ல நண்பனாய் நல்ல மெய்ப்பராய் என்றும் நம்மை நடத்துவாரே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நம் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கடந்த நாளெல்லாம் கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தவரை கொண்டாடுவோம் 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 நம் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கடந்த நாளெல்லாம் கடந்த ஆண்டெல்லாம் நம்மை கண்மணி போல் காத்தவரை கொண்டாடுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஏசப்பாவை எவ்வளோ பாடி கொண்டாடினாலும் அது அவர் நமக்கு செய்கிற நன்மைக்கும் அன்புக்கும் நமக்கு பாராட்டுற தயவுக்கும் அது போதாது. அல்லேலூயா. ஆமென்.
ஏசப்பா வந்து நம்ம போன வருடமெல்லாம் நம்மளை போகும் பாதையே என்ன பண்ணாங்க, நடத்தி வந்தாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த புதிய வருடத்தில் இன்னைக்கு முதல் நாள் 2026 முதல் நாள், இந்த நாள் துவங்கி இந்த வருடம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டையும் அவருடைய பரிசுத்த அற்புதம் செய்கிற கரத்தால் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் வழிநடத்த நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஒவ்வொரு செகண்டையும் நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். ஏசப்பா நம்மளை வந்து அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் நம்மளை வழி நடத்துவாங்க. அல்லேலூயா, ஆமென். நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிகிட்டு வரும்போது அவங்க வந்து அக்கினி ஸ்தம்பமாய் இரவிலும் மேக ஸ்தம்பமாய் பகலிலும் லட்சக்கணக்கான ஜனங்கள் வராங்க. குழந்தைங்க, பெண்கள், கர்ப்பிணிகள், ஆடு மாடுகள் இல்லைங்களா, அது மாதிரி வயதானவங்க எல்லாம் வராங்க. அவங்களெல்லாம் அந்த மாதிரி வெயிலில் 40 வருஷம் வரணும். ரொம்ப இல்லையா கஷ்டம். யோசிச்சு பாருங்க, நம்ம சாதாரணமாக படிக்கிறோம், ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், மேகஸ்தம்பமாய் அவங்களுக்கு அந்த வெயில் அவங்க மேலே படாமல் இருக்க 40 வருஷமும் அத்தனை லட்ச ஜனத்துக்கும் மேகத்தை கொண்டு அப்படியே ஃப்ரிட்ஜ் மாதிரி குழுன்னு அந்த வெயில வழியை நடத்திட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட் நைட்டில் என்ன ஆகுமா, அவ்வளோ குளிருமா, பயங்கரமாக குளிர். வனாந்தரத்தில் நடந்துட்டு வராங்க இல்லையா, காத்தொட்டிக்கும் பயங்கரமாக குளிருமா. ரெண்டுமே டேஞ்சர் தான் இல்லையா? வெயில் அதிகமாக இருந்தாலும் நம்மளால் முடியாது, அதிகமாக குளிர் இருந்தாலும் நம்மளால் முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவாராம், அக்கினி ஸ்தம்பமா, அதாவது அந்த குளிரும் அவங்களுக்கு இல்லாமல் அந்த அக்கினி ஸ்தம்பம் வெளிச்சமாகவும் இருக்கிறதுக்காகவும் இல்லையா, லைட் இருக்கணும் இல்லையா, அந்த வெளிச்சமும் இருக்கும் கூட வெதுப்பா அந்த குளிர் தெரியாமல். நம்ம ஸ்வெட்டரு கோட்டெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும், அந்த குளிருக்கு நல்லா இதமாக இருக்கும்ல, அதே மாதிரி அக்கினி ஸ்தம்பமாகவும் என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தர் அவங்கள வழி நடத்திட்டு வந்தாங்க. அல்லேலூயா. அதுதான் ஒரு தகப்பனை போல அவர் தோளில் நம்மளை சுமக்கிறாங்க இல்லையா? ஆமென். அதே மாதிரி ஏசப்பா நம்மளை இந்த புதிய வருடத்தில் அவருடைய அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் தேவன் நம்மளை வழி நடத்துவாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லுள்ள இடத்துல நீர் பாய்ச்சலான இடத்துல கர்த்தர் நம்மளை வழி நடத்த வல்லவராக இருந்தார், இனியும் இருப்பார். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பர்கள், அதாவது மேய்க்கிற ஆடு மாடுகள் மேய்க்கிறாங்களே மேய்ப்பர்கள், அவங்க பார்த்தாக்கா எங்கே புல் இருக்குது, பசுமையாக பச்சையாக எங்கே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அது சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு வேணும்ல அவங்களுக்கு, அந்த தண்ணி எங்கே இருக்குது, இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு தான் ஆடு மாடெல்லாம் ஓட்டிகிட்டு போவாங்களாம் மேய்ப்பர்கள். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு புல் இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல மேய்ச்சிட்டு வராங்க இல்லையா, நாளைக்கு எங்கே கூட்டின்னு போகணுன்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்குவாங்களாம். இன்னைக்கு இங்கே புல் இருக்குது, இங்கே வந்துட்டோம், நாளைக்கு அங்கே நிறையா இருக்குது, அங்கே கூட்டின்னு போகலாம் அப்படின்னு கூட மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், தன்னுடைய மந்தைகளுக்காக அந்த அளவுக்கு பராமரிக்கிறவன் தான் நல்ல மேய்ப்பன். நம்ம ஏசப்பா நமக்கு நல்ல மேய்ப்பன், அதே மாதிரில நல்ல நண்பன் கூட. அல்லேலூயா, ஆமென். நல்ல நண்பன் ஜீவனையே கொடுப்பான் இல்லையா? அதை நம்ம தேவன் செஞ்சாங்க நம்மளுக்காக இல்லையா?
ஆமேன். அதே மாதிரி இந்த வருடம் எல்லாம் இந்த வருடத்தின் முதல் நாள் தொடங்கி ஏசப்பா நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் தான் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் தான் நமக்கு நல்ல ஒரு கண்காணிப்பாளராக மெய்ப்பராக இருந்து நம்மளை கண்டிப்பாக வழிநடத்துவாங்க. அல்லேலூயா. ஆமேன். நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக என்ன செஞ்சாலும், நம்முடைய சத்துருக்கள் மாம்சமும் இரத்தமானவங்களும் கிடையாது இல்லையா? பிசாசு மட்டும்தான் நம்முடைய எதிராளியான பிசாசு தான் நமக்கு சத்ரு. மனிதர்கள் இல்லை. நம்ம அதை தெரிஞ்சு பிசாசை எதிர்த்து நம்ம நிற்கணும் இல்லையா? ஆமாம், அதை நம்ம எப்பயும் மறக்கக்கூடாது. ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடி போகிறத நம்ம வருடமெல்லாம் பார்க்குறோம். இந்த வருடமும் மகிமையான காரியத்தை கர்த்தர் சத்துருக்கள் முன்பாக நம்ம தலையை உயர்த்தி ஏசப்பா நாமத்தை நம்ம மூலிமா மகிமைப்படுத்துவாங்க. அதனால் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது இல்லைங்களா? ஆமாம், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் செய்ய நினைக்கிறது தடை செய்யவும் யாரும் இல்லை. அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் ராத்திரிலேருந்து காலையில் வரலையும் அநேக சபைகளில் உலகம் முழுதும் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவதாசர்கள் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எல்லாமே பொக்கிஷமாக இருதயத்தில் அப்படியே வைங்க, மனப்பாடம் செஞ்சு வைங்க. அது நம்ம பொக்கிஷமாக நம்ம வேதத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் நமக்கு தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள். அது நான் அடிக்கடி சொல்கிறது உங்களுக்கு, ஒரு நாளைக்கு, வாரத்துக்கு, மாதத்துக்கு, வருஷத்துக்கு இல்லாமல் நம்ம வாழ்நாள் எல்லாம் அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிரியை செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தை விட அதிகமாக வாக்குத்தத்தங்கள் நமக்கு புதையலாக பொக்கிஷமாக கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீ என்ன தெரியுமா? நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கீ விசுவாசம். நீங்கள் எவ்வளவுதான் வாக்குத்தத்தங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த விசுவாசத்தில் அதை நம்ம எடுக்கலைன்னா அது நமக்கு யூஸ் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால நான் சொல்கிறது எப்படி உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. நம்ம எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தெய்வனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம் இல்லையா? யோவான்னு சொல்லுவார் இல்லையா, தன் சகோதரனை முன்னாடி பார்க்குறவன் சகோதரனை உன்னால் அன்பு செய்ய முடியல, பார்க்காத தேவனை எப்படி உன்னால் அன்பு செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி பவுல் சொல்லுவார். நீ விசுவாசிக்கலைன்னா எப்படி தேவனுக்கு நீ பிரியமாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் போயிட்டு தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல ஆபேல் தொடங்கி பழைய ஏற்பாட்டு எல்லாரோட நோவாலிருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யார் இதை பாராக்கு, கிதியோன், சிம்சோனு இல்லையா, ராகாப்பு, எதத்தில் சொல்கிற ஒருத்தரையும் எல்லாருமே அவங்க விசுவாசத்தினால தான் அவங்க எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. கடைசியில் சொல்லும்போது இந்த பூமி நமக்கு நிரந்தரம் இல்லை, ஒரு பரதேசிகளை போல இந்த பூமியில் வாழ்ந்து நித்திய பரம ராஜ்யத்துக்கு அவங்க விசுவாசத்தோடு மறிச்சு போனாங்க அப்படின்னு வேதம் சொல்லும் நமக்கு. அல்லேலூயா. ஆமென். அதனால் நமக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் கர்த்தர் நமக்காக மட்டுமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு சொந்தமாகணும். ஒரு புதையில், ஒரு பொக்கிஷம் புதையில் வீட்டு ஃபுல்லாக நம்ம வச்சுருக்குறோம் இல்லையா? அது கீ நம்மக்கிட்ட இருக்குது. அந்த கீ என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசத்தால் மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். வேதம் சொல்றதுல விசுவாசத்தன் நீதிமான் பிழைப்பான். அழகான வாக்குத்தத்தம், மகிமையான வாக்குத்தத்தம். நீதிமான் அவனுடைய பணத்தால், பொக்கிஷத்தால், அவனுடைய ஐஸ்வர்யத்தால், படிப்பால், பதவியால் வாழ முடியாது.
விசுவாசத்தில் தான் வாழ முடியும். அது கீ வந்து வேதத்தினுடைய புதையலையும் பொக்கிஷமான வசனங்களை நம்ம எந்த இடத்துல விசுவாசிக்கணுமோ அந்த இடத்துல அதை விசுவாசிச்சு அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த புதையலை பொக்கிஷத்தை இப்போ வந்து எங்கே யூஸ் பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, இது நடக்கவே முடியாது, இது அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு, இது இனியும் இதை சரி செய்ய முடியாது, இனியும் இது நடக்காது, இனியும் இது ஆகாது, இனியும் இது எப்படி முடியும் அப்படின்றத இடத்துல நம்ம விசுவாசிச்சா மட்டும்தான் அந்த இடத்துல அந்த காரியம் கிரியை செய்யும், வாய்க்கும். நம்மளுக்கு அது ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கலாம். என்ன இது இப்படி சொல்கிறாங்களே, வேதம் சொல்றதுல 11:1 நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம்தான் விசுவாசம். நம்புறோம் சரி, ஆனால் அதில் உறுதியாக இருக்கணும். காணக்கூடாதத முடியாது, இல்லவே இல்லை, வாய்ப்பில்லை. அதை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த இடத்துல தான் என்னாவது அது கிரியை செய்து நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமென். நம்மளுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே விசுவாசத்தில் நமக்கு சொந்தமாக எந்தெந்த நேரத்தில் நமக்கு சொந்தமாக்கிக்க தேவன் வாய்ப்பு தராங்களோ அதை விடாமல் அந்த பொக்கிஷ புதையலாக இருக்கிற வசனத்தை நம்ம விசுவாசித்து அந்த மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, ஆமென். கூடுமானவர்களையும் எல்லாரோட சமாதானமாக இருக்க நம்ம வந்து இந்த வருடம் உறுதியாகவே நீங்கள் எடுத்துக்கணும். வேதம் அப்படி தான் சொல்லுது இல்லையா? கூடுமானவர்களையும் நம்ம வந்து எல்லாரோட சமாதானமாகவும் அன்போடவும் இருக்க தேவன் வந்து விரும்புகிறாங்க. அதை செய்யலாம் நம்ம. அதாவது யார்கிட்டையும் குறைகளை பார்க்காம அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு கண்டிப்பாக நல்லது இருந்திருக்கும், அதை மட்டும் பார்க்கலாம். குறைகள், குற்றங்கள், துரோகங்கள் அது மாதிரி எதாவது இருந்தால் மன்னிக்கலாம், மறக்கலாம். ஆனால் அவங்களோட இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஒன்று செய்கிறதே வந்து சமாதானத்துக்கு தான் இல்லையா? சமாதானத்துக்காகத்தான் எல்லா உறவுகளையும் தேவன் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து மன்னிச்சுட்டு மறந்துட்டு கஷ்டப்பட்டு அவங்களோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் தூரம் இருந்தாலும் மன்னிச்சு மறந்துட்டு கூடுமானவர்களையும் எல்லாரோட சமாதானம் இருக்கலாம். நம்ம ஏசப்பா இந்த புதிய வருடத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை அப்போஸ்தலர் காலத்தில் எழுந்த முன்மாறி எழுப்புதலை இந்த வருடம் கொடுப்பாங்க. அநேக இரத்த சாட்சிகளும் இருக்கும். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஏன்னா ஏசப்பா வந்து வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க இல்லைங்களா? எந்த செகண்டை தட்டுவாங்கன்னு தெரியாது. நம்ம அதுக்கு திறக்க ஆயத்தமாக இருக்கணும். இந்த உலகத்துக்கு பரதேசிகளாக இருக்கும், நமக்கு சொந்தம் இல்லை. அதை ஒரு நாள் நம்ம மறக்காமல் தெய்வ சித்தம், திட்டம், விருப்பம் என்னன்றதை நம்ம வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் விடாமல் அதை செய்ய நம்ம வந்து எச்சரிக்கையாகவும் இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், தேவ பிள்ளையாகிய நம்ம. அதனால் இந்த வருடம் மிகப்பெரிய ஆச்சரியமான காரியங்களை இனி இதுவரையிலையும் பார்க்காத மகிமையான காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்வாங்க. உலகம் முழுதும் இருளாக இருக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம் உதிக்கும். உலகம் முழுதும் பஞ்சமாக இருக்கும், தேவ பிள்ளைகள் திருப்தியாக சாப்பிடுவோம். உலகம் முழுதும் அநேக ஆபத்துகளை, குறைபாடுகளை, துர்ச்செய்திகளை கேட்டாலும் தேவ பிள்ளைகள் நல்ல செய்தி மாத்திரம் கேட்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம், ஆச்சுங்களா? ஆமேன். நமக்கு வந்து எல்லா உலகத்தில் இருக்கிறவர்களையும் உபத்திரம் உண்டு, ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால அதில் எல்லாவற்றிலும் ஜெயத்தையும் மகிமையையும் அதிசயத்தையும் காண செய்வாங்க. அல்லேலூயா, ஆமேன். அநேக காரியங்கள் உலகத்தில் நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் எப்பவும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனால நம்ம பயப்படவே தேவையில்லை.
அல்லேலூயா. ஏசப்பா நம்மளை மாரில் தோளில் மடியில் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. அல்லேலூயா. அதனால் தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பா அன்பை சந்தேகப்படாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், விசுவாசம் இல்லாமல் தேவன்கிட்ட பிரியமாக இருக்கவே முடியாது. அதனால் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும்னா விசுவாசம் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிங்க. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆமேன். இந்த வருடம் ஆவியானவர் எனக்கு சொன்னது, நீ எந்த இடத்துலலாம் என்னை விசுவாசிக்கலையோ அப்போல்லாம் நீ என்னை பிரியப்படுத்த முடியாது, நான் உன்னில் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்பா எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை விசுவாசிக்காமல் நம்பாமல் இருக்க மாட்டேன்ப்பா. எல்லா காலகட்டத்திலும் நான் உங்களை விசுவாசிப்பேன். ஏன்னா காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்குது அப்படின்னு நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன். அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். நான் திரும்பவும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் விசுவாசத்தில் கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடக்கலாம். அல்லேலூயா. ஆமேன். ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டுருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும் போது நம்ம திறந்து நம்ம அவரோடவும் அவர் நம்மோடவும் மிகப்பெரிய ஒரு விருந்தை நம்ம கொண்டாட போகிறோம், செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். அதை ஒரு நாள் நம்ம யாருமே விட்டுடக்கூடாது. நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரலை இருப்பதாக. ஆமேன்.